நம்மளோட டோட்டல் ப்ராப்பர்ட்டி வந்து இதுதாங்க பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா. ஓனர் வந்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா 50 lakh கோட் பண்ணுறாங்களாம். நல்லா டவுனு கொஞ்சம் இப்படி டில்ட்டாக இருக்குது. கேபிள் கார் கூட்டு போகிறேன்ட்டு சொதப்பிட்டார். பில்லியன் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டே இருக்காருங்க வண்டியில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடைக்கானல்லேருந்து ஜஸ்ட் ஒரு இன்டீரியரில் ஒரு 5 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்கில் தான் வந்துட்டு ஒரு இடத்துல ரூம் எடுத்திருக்கோம். நம்ம கிஷோர் ப்ரோ தான் வந்து booking.comலேருந்து பார்த்துட்டு அதை புக் பண்ணார். இப்போ வந்துட்டு இந்த இடத்தோட டோட்டல் இது பார்த்திங்கன்னா 43 ஏக்கர் சொல்லியிருக்காங்க. ஆனால் சைஸ் வந்து அவ்வளோ பெருசு இருந்த மாதிரி தெரில. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து லே அவுட் மாதிரி அப்படி தான் போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது கெட்டி அப்படியே விட்டுட்டுருக்காங்க. கேட்டெல்லாம் துருப்பிடிச்சி பூட்டெல்லாம் துருப்பிடிச்சி போயிருக்கு. அங்கே அதில் ஆளே இல்லை. நம்மளோட டோட்டல் ப்ராப்பர்ட்டி வந்து இதுதாங்க பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக எல்லாம் வந்து லே அவுட் மாதிரி போட்டு அவங்கவுங்க தனித்தனியாக வீடு கட்டி அப்படியே கோடை மிஸ்ட்டில் வந்து அப்படியே வந்து இது விட்டுட்டாங்க. ரூம்ஸ் வந்து அப்படியே ரெண்ட்டுக்கு விட்ருக்காங்க. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க கோடை மிஸ்ட்டில் அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கலாம். எந்தெந்த ரூம் இருக்குது, என்ன பட்ஜெட்டில் இருக்குது, லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் இதோட ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் பயங்கர ஸ்டீப்பாக தாங்க இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து சென்னைக்கு போக சொல்ல வந்து அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த ரோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோட எண்டில் கூட அந்த ரோடை பற்றி நான் உங்களுக்கு லைட்டாக போடுறேன். ஓகேவா. இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருந்தது ஃப்ரண்ட்டில் எல்லோ கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வாங்க. நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் இருக்குல்ல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடு தான் நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கிறது. அந்த எல்லோ கலரில் இருக்கிறதுல வந்து மொத்தம் எத்தனை வீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது அதே டைப்பில். ஸோ 1 2 3 பின்னாடி 1 2 இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்களா, இதுலேயும் 1 2 3 இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரே டிசைனில் அப்படி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரெண்ட்டுக்கு தாங்க இருக்குது. அதே மாதிரி இங்கே ரைட் சைடில் இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா. இது 3 வந்து ஒன்று வந்து ஆஃபீஸ் ரூமு, மீதி 2 வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 15 ஸ்டாஃப் இருக்கான்னு சொன்னாங்க. அந்த 15 ஸ்டாஃபுக்கு வந்து இந்த 2 ரூமா. மற்றபடி நம்ம போக வேண்டிய ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அங்கே ரைட் எடுத்து மறுபடியும் இந்த ரோடு. ஸோ இது வந்து ஸ்லோப்பு கம்மி தான். ஓகேவா. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், இந்த ஸ்லோப்பே கம்மினா இதுக்கப்புறம் ஸ்லோப் இன்னும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போ வந்து ட்ரோன் ஷாட் இன் 3 2 1. Losing time, I'm fading fast. I just wanna make it last. Try to let go of the past. I close my eyes, embrace the blast. Sleepless nights and headaches stack. Restlessness to hell and back. What's my purpose? What do I grab? A slippery surface, a heart attack. And sometimes you just gotta believe there's something that'll give you relief. There's something that'll have what you need. What you need. We're broken, it's tragic. We're not all elastic, but maybe there's magic. Believe you could have it. And I know of sadness, the anxious and panic, the infinite vastness of all that is blackness. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரோன் ஷாட் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஒய்லட் கலர் வீடு இருக்குல்ல, இது வந்து ஃபார் சேல் போட்டிருக்காங்க. ஓனர் வந்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா 50 lakh கோட் பண்ணுறாங்களாம். மேபி இன்னும் ஏதாவது ரேட் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃப்ரண்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபென்சிங் ஃபுல்லாக அந்த வீடு 3 BHK வீடாக அது. அதே மாதிரி இதுதாங்க நாங்கள் வந்திருக்க இடம், ஸ்டார்லைட் ஹோட்டல்ஸ் கோடை. ஸோ ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. கோடை மிஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோடை மிஸ்ட்டு ரெசார்ட்டோட இதாங்க மெனு. ஸோ மெனு அப்படியே பார்த்துக்கோங்க, ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தாங்க இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். மேலே ரூம் கிட்ட போக சொல்ல நான் உங்களுக்கு அப்படியே ரூம் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மேலே வந்து இந்த வயலட் கலர் வீடு தான் சேல் சொன்னேன்ல, அதில் காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு தெரியலையே.
இங்கெல்லாம் வந்து சென்ட் கணக்கில் தான் சொல்லுவாங்க. இல்லைங்க குத்துமதிப்பாக நம்மளே அளப்போம் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு. 2 சென்ட் இருக்குமா 3 சென்ட் இருக்குமா 3 சென்ட் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எப்படின்னு 1400 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கேட்டு, இந்த லானு, பேக் சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. வீடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்தோன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வரும். இது மாதிரி தாங்க எல்லா ஸ்லோப்பும் இருக்கும். இப்போ ஏறி வரோம்ல இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பைக் வர்ற ஸ்லோப்பு. இல்லைங்க மேலே ஏறி போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 வீடு இருக்குங்க நாங்கள் ஸ்டே பண்ண மாடலில். நேற்று இந்த பொலினோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிச்சு தெரியுமா மேலே. அப்பா ஊஞ்சல்லாம் இருக்குது ஆனால் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அப்படியே ஷெட்டிலுக்கு ஒன்று போட்டு வச்சுருந்தாங்கன்னா ஷெட்டில் விளாட்லாம். குரங்கு சேட்டை அங்கே பாருங்கள். ஐயோ ஸ்லோப்பு ஏறி வந்தது மூச்சு வாங்குது. இந்த மாதிரி தாங்க ஸ்லோப்பு இருக்கும். நல்லா இப்படி இருக்கும். ரூமை செக் அவுட் பண்ணிட்டு போசலில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அந்த ஸ்லோப்பெல்லாம் ஏறி வந்தால் தான் இந்த கோடை மிஸ்ட்டுக்கு வரவே முடியும். வேறு ரூட் ஆப்ஷனே கிடையாது. சரியான ஸ்லோப்பானா இப்போ நான் ஏறி வரேன் பாரு. இதுவே கொஞ்சம் இப்படி இருந்து இப்படி கிராஸாக இருக்குது பாருங்கள். நல்லா டவுனு கொஞ்சம் இப்படி டில்ட்டாக இருக்குது. தெரியுதா? கொஞ்சம் டில்ட்டில் இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே இப்போ இங்கே காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே சொல்லியாச்சு. பூரி கிழங்கு அதே மாதிரி காஃபியும் சொல்லியாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரே மட்டும் கொடைக்கானலில் ஃபுல்லாக அந்த ஒரு சர்க்கியூட் சுற்றுவாங்கல்ல அந்த ஒரு சர்க்கியூட் மட்டும் அடிச்சுட்டு, நான் மோஸ்ட்லி எங்கேயும் இறங்கி போக மாட்டேன், அந்த சர்க்கியூட் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே சென்னை கிளம்ப வேண்டியதாங்க. ஏன்னா பழனி பிளானும் இப்போதைக்கு கேன்சல். அதனால் அது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. நானும் கேபிள் கார் இவர் தாங்க கேபிள் கார் கூட்டின்னு போகிறேன்ட்டு சொதப்பிட்டார். அவன் தூங்கிடுவான் ப்ரோ. பில்லியன் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டே இருக்காருங்க வண்டியில். அப்படியே உட்காந்துட்டே இருப்பாரான். இப்படியே போய்ட்டு வரான் சாஞ்சிட்டு. ஹைவேஸில் ஒரு 80 90 ஓட்டிகிட்டு இருக்குல்ல, அப்படி சாஞ்சா என்ன ஆகும்? ஏதாவது லாரி பக்கத்தில் ஓவர்டேக்லாம் மனசில் சாஞ்சா லாரி டயர் கட்டில் போய்டும். மிட் நைட்குள்ளே வீட்டுக்கு போயிடணும். 12 மணிக்குள்ளே போயிடணுமா? ஓகே 12 மணி டார்கெட் வச்சுருக்கு. இங்கேருந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு 4 o'clock ஹில்ஸ் டவுன் இறங்க ஆரம்பிச்சிட்டோனாலே போதும். 12 o'clock போயிடலாம். ரைட் இப்போ டிஃபன் சாப்பிட்டு மேலே ரூமை உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அவர்கிட்ட இன்னும் பேசலை. அவர் காஃபி வந்துச்சா? அவர்கிட்ட வந்து எல்லா ரூமும் என்னென்ன ப்ரைஸுன்னு விசாரிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரூம் எல்லாம் ஒரே சைஸா இல்லைனா இந்த சைடு ப்ளூ கலர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ப்ரைஸ் எப்படி மாறுதா என்னன்னு கேட்டுட்டு அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ரைட் இப்போ ரிசப்ஷன்லேருந்து நம்ம இந்த க்ரீன் கேட் வழியாக வரணுங்க. உள்ள இந்த புல் மேலே நடந்து வந்தாச்சுன்னா நம்மளோட ரூம் இப்படி தான் என்ட்ரன்ஸு. 3 படிக்கட்டு ஏறணும். இது வந்து சர்வேஸ் பிரியா காட்டேஜ். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நேம் வச்சுருக்காங்க. ஹலோ என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு சின்னோண்டு கிச்சன், ஒரு டைனிங் டேபிள், கீழே இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ கீழே ஹாலில் டிவி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே மாடி ஏறும். மாடி ஏறணுன்னே மேலே 2 ரூம் இருக்குங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது, ஸ்ட்ரைட் ஒரு ரூம். இதுதான் நம்ம ரூம். ஓப்பன் கரோ டாகா காசம். ஐயோ எல்லாம் லக்கேஜெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. ஸோ ரூம் வந்து 2 பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேர் நாங்கள் பெட்டில் படுத்தோம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி ஃபுல்லாக விண்டோ. அப்புறம் இவர் பாருங்கள் டிவியில் என்னத்தை தொங்க விட்ருக்காரு. அது டிவி ஓடவே இல்லை. அப்புறம் பாத்ரூமு சின்ன சைஸ், ஒரு வாஷ் பேஷன் கிடையாது. இல்லை பாத்ரூம் வந்து ரொம்ப சின்னது தான். ஆனால் அவ்வளோதாங்க. இதாங்க ரூம். பெட்டு வந்து 2 பேர் ஃப்ரீயாக படுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் துணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கபோர்ட், அவ்வளோதான். காலையில் இங்கே வெளியே இங்கே ஜன்னல்லேருந்து வியூ நல்லா இருந்தது காலைல பார்க்குறதுக்கு. அதில் நல்ல மிஸ்ட்டு. ரைட் 2500 ஆகும். அப்படியே சொல்லிடுங்க, நீங்களே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த வீடு என்ன ரேட் வருது ரூம்ஸ்லாம்? இந்த ரூம்ஸ் வந்து வீக் டேஸில் 1000 rupees, 1000 rupees, வீக்கெண்டில் 1500, 1500, லாங் வீக்கெண்ட்னா 2500. 2500. ஸோ இப்போ இது 3 ரூம் இருக்குல்ல, இந்த 3 ரூமை அப்படியே மொத்தமாக ஒரே ஆள் எடுத்தாங்கன்னா என்ன ப்ரைஸ் பர் டேக்கு? வீக் டேஸில் 3000, வீக் டேஸில் 3000. அதே அப்படியே சேம் அதே ரேட் தான். அது எதுவும் ஆஃபர் எதுவும் இருக்காதா, டிஸ்கவுண்ட் எதுவும்? இல்லை, ஆஃபர் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன். அப்படியா? ஆமாம். ஓகே
இப்போ இந்த சைடு இருக்கிறதும் இதுவும் எல்லாம் சேம் ரேட் தான். எல்லாமே ஒரே. ப்ரீமியம் ரூம் எந்த சைடு இருக்குது? அங்கே மேலே இருக்குது. இது அந்த இது இல்லாமா? அங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு. ஓகே. அதெல்லாம் என்ன ப்ரைஸ்? அது வந்து 2500 ஆகும் ஒரு ரூம். ஒரு ரூம். இப்போ இந்த ரூம் இருக்கு, மேலே இருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வீடில் எல்லாமே ரூம் அதே சேம் சைஸ் தான். அங்கே ப்ரீமியம் ரூம்ஸ் மட்டும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகே. பெரிய ஹால் இருக்கும். அதே ஸ்டேர்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். உள்ள இருந்து போகிற மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய ஹால் இருக்கும். சரி, ஓகே. பெட்ரூமும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே.